சிங்கியோட ப்ளே டேட். சாயங்காலம் ஆனதும் கட்டு சிங்கி அவங்களோட ஹோம் ஒர்க்க ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்றாங்க, மம்மி அம்மா நாங்க ஹோம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க பார்க்ல விளையாட போயிட்டு இருக்கோம். அம்மா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன லேட்? சரி பசங்களா, அப்படின்னா உங்களுக்கு விளையாட போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமம்மி, எப்படி படிக்கிறது அவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விளையாட்டு கூட முக்கியம்ல. நீங்க தானமா எப்பவுமே சொல்லுவீங்க நம்மளுக்கு இருக்கிற எல்லா வேலையும் நாம சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி. ஆண்டா, கரெக்டுடா. சரி சரி, இந்த பாலை சீக்கிரமா குடிச்சிட்டு விளையாட போங்க. கட்டு சிங்கி சீக்கிரமா அவங்களோட பாலை குடிச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரமா பார்க்ல விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. அட, என்ன இன்னைக்கு யாரும் விளையாட வரல சிங்கி? பார்க் எவ்வளவு காலியா இருக்கு பாத்தியா? ஆமா கட்டு, சரியா சொன்னடா நீ. குட்டி அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா இந்த ஹரி மற்றும் பண்டி எங்க? அட, ஹரி கூட எங்கயாவது போயிருப்பான். ஆனா பண்டி ஹோம்வொர்க் பண்றதுல கண்டிப்பா லேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் நம்ம 2 பேர் மட்டுமே இருக்கோம். அப்ப சிங்கி பாக்குறா, பார்க்ல ஒரு பையன் உட்கார்ந்திருப்பான். அந்த பையன் ஊஞ்சல் மேல உட்கார்ந்திருப்பான். அந்த பையனை பார்த்ததோ சிங்கி கண்டுபிடிச்சிடுறான். அவன் அவளுக்கு தெரிஞ்ச பையன் தான். இல்ல கட்டு, நாம தனியா இல்ல. அங்க பாரு, அது கோலு தானே. என்ன? எங்க? கட்டு கோலுவ பார்த்த உடனே அவரு கூட கோலுவ கண்டுபிடிச்சிடுறாரு. அட இது கோலு தான். அவரு ஸ்கூல் விட்டு வேற ஸ்கூலுக்கு போனதும் நாம அவரை மீட் பண்ணவே இல்ல. வா, நாமளும் போய் கோலு கிட்ட பேசலாம். ஆஹா, வா சிங்கி. கட்டு சிங்கி கோலு கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் கோலு கூட கட்டு சிங்கிய பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஹே கட்டு சிங்கி, நீங்க 2 பேருமா? கோலு, நீ லாஸ்ட் இயர் ஸ்கூல் சடனா விட்டுட்டு போயிட்டல்ல. நாங்க உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா? அப்படியா? ஆமாவா சிங்கி? கோலு, வேற என்ன கோலு? ஆமா, நீ எங்களோட வீட்டுக்கு வரியா? அம்மா கூட உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அங்க பாரு, அங்கதான் எங்களோட வீடு இருக்கு. கிட்டதான் போலாமா அப்படின்னு சொன்னதும் அவனும் ஒத்துக்கிறான். அப்புறம் கட்டு சிங்கி கோலு கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா கூட ரொம்ப நாளைக்கு அப்புறமா கோலுவ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக சில்லுன்னு ஷர்பத் குடுக்கறாங்க. அதுக்கப்புறமா, ஆண்டி, இத்தனை நாள் கழிச்சு கட்டு சிங்கிய பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது ஸ்கூல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததால என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. ஓ, அதுக்காகத்தான் இன்னைக்கு பார்க்ல நீ பாவம் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தியா? ஆமா கட்டு. அப்படின்னா நாம சண்டே பிளே டேட் போலாமா? ஆண்டி, கட்டு ஜிங்கியே நீங்க அனுப்பி வைக்கிறீங்களா? என்கிட்ட புதுசா ரோபோட் பசில்லாம் இருக்கு. அதை சால்வ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கட்டு ஜிங்கி. ரோபோட் பசில்ஸ் மற்றும் பிளே டேட்ட பத்தி கேள்விப்பட்டு கட்டு சிங்கி எக்ஸைட் ஆயிடுறாங்க. மம்மி கூட ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோலு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. சண்டே மத்தியானம் 12 மணி ஆனதும் கட்டு சிங்கி ரெடி ஆயிடுறாங்க. கட்டு சிங்கி, கோலுவோட மம்மிய ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, ஓகே? ஓகே மம்மி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கட்டு சிங்கிய கோலுவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்கள அங்க டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. வெல்கம் கட்டு ஜிங்கி. பாருங்க, உங்களுக்காக மம்மி லஞ்சுக்கு ஸ்பெஷல் பீட்சா எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆஹா பசங்களா, வெல்கம் வெல்கம். தேங்க்யூ ஆண்டி, எங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அட பசங்களா, இதுல கஷ்டம் என்ன இருக்கு? பீட்சா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டே இருக்கு. நீங்க இவன் கூட போய் பசில்ஸா விளையாடிட்டு இருங்க, சரியா? வாங்க கட்டு ஜிங்கி, நான் உங்க 2 பேருக்கும் பிளே ரூம் காமிக்கிறேன், வாங்க. பிளே ரூம் அப்படின்னு கேள்விப்பட்டதும் பசங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோலு கூடவே நடந்து போறாங்க. அப்புறம் அவங்க பாக்குறாங்க கோலுவோட ரூம் பக்கத்திலேயே அதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா நிறைய விளையாடுறதுக்கான பொருள் இருந்தது, ஸ்லைட் கூட இருந்தது. ஓ மை காட் கோலு, இந்த பிளே ரூம் எவ்வளவு அழகா இருக்கு. என்ன விட்டா நான் நாள் முழுவதும் இந்த பிளே ரூம்ல விளையாடிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் நான் சொன்ன புது ரோபோட் பசில். இதுல 3 பசில் இருக்கும். இந்தா ஜிங்கி, இது ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு, இன்னொன்னு கட்டுக்கு. அட வா, அப்படின்னா நாம காம்படிஷன் பண்ணியே ஆகணும். யாரு பசில கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஏ, இது செமையான ஐடியா கட்டு. வா ஃபினிஷ் பண்ணலாம். இல்ல, முதல்ல 3 எண்ணுவோம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? சரி.
3 2 1 ஸ்டார்ட் ஸ்டார்ட்னு சொன்னதும் கட்டு சிங்கி மற்றும் கோலு 3 பேரும் பசில்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பீட்சா வேற ரெடி ஆயிட்டு இருந்தது. அந்த மனம் அப்படி வீடு ஃபுல்லா பரவிட்டு இருந்தது. பாத்துட்டு இருக்கும் போதே கட்டுக்கு அப்படியே அந்த ரோபோட்டோட கால் தெரியுது. அப்புறம் சிங்கிக்கு ரோபோட்டோட கையு. ஆனா கோலுவோட பசில் கம்ப்ளீட் ஆக போகுது. அட கோலு, நீ இதுல ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கே. ஆமா ஜிங்கி, இந்த பசில் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இங்க பாரு, இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி பசில்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கோலு சீக்கிரமாவே அவரோட பசில ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கட்டுவோட பசில் ஃபினிஷ் ஆகுது. லாஸ்டா சிங்கி கூட அவளோட பசில கம்ப்ளீட் பண்ணிடுறா. இது உண்மையா? நாம பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளோட பசில சீக்கிரமா முடிக்க வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்ல ஜிங்கி, இந்த மாதிரி பசில் சால்வ் பண்ணோம்னா நம்ம பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு என் அப்பா சொல்லிருக்காரு. நான் கூட இத பத்தி டிவில கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ள கோலுவோட அம்மா பீட்சா பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. பீட்சா இப்ப ரெடியா இருக்கு. பசங்கள அவங்க சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்களும் போய் டைனிங் டேபிள் மேல உட்கார்றாங்க. இந்தாங்க பசங்களா, சூடான பீட்சா. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ மம்மி. அப்புறம் கட்டு சிங்கி கோலு ரொம்ப சந்தோஷமா பீட்சாவை சாப்பிடுறாங்க. அந்த பீட்சா ரொம்பவே ருசியா இருந்தது. ஆண்டி பீட்சா கூடவே பசங்களுக்காக ஆரஞ்சு ஜூஸ் கூட வைக்கிறாங்க. ஆண்டி, நீங்க பீட்சா ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கீங்க. மார்க்கெட்ல விக்கிறத விட இதுதான் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்தி கூட. அப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருந்தது ஆண்டி. தேங்க்யூ பசங்களா. கட்டு ஜிங்கி, நீங்க சீக்கிரம் லஞ்ச் சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம 3 பேரும் போய் ஸ்லைட்ஸ்ல விளையாடுவோம். எங்கிட்ட நிறைய போர்ட் கேம்ஸும் இருக்கு, நாம அதையும் விளையாடுவோம். போர்ட் கேம்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டதும் கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. சீக்கிரமா அவங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணிட்டு கோலு கூட விளையாடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து நிறைய போர்ட் கேம்ஸ் விளையாடுறாங்க. பாத்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுது. அதுக்குள்ள அவங்க அம்மா அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. பசங்களா, உங்க பிளே டேட் எப்படி இருந்தது? செம்மையா இருந்ததுமா. ஆண்டி எங்களுக்கு சாப்பிட யம்மியா பீட்சா செஞ்சு கொடுத்தாங்க. ஆமா, நாங்க நிறைய கேம்ஸ் விளையாடணும். என்ன உண்மையாவா? சரி, அப்படின்னா ஆண்டி மற்றும் கோலுக்கு பிளே டேட்க்கு கூப்பிட்டதுக்காக தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ கோலு. அட இல்ல பசங்களா, இத்தனை நாளைக்கு அப்புறமா கோலு ஒரு ஃப்ரெண்டு கூட விளையாடி இருக்கான். அவன் புது ஸ்கூலுக்கு போனதும் அவனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டும் இல்ல. நீங்க அப்பப்ப கோலு கூட விளையாட வாங்க, சரியா? அவனும் சந்தோஷப்படுவா. அப்புறம் நான் கூட. கோலு, அப்புறம் நீ கூட என் கூட ஹரி பண்டி கூட பார்க்ல விளையாடுறதுக்கு வந்துடு. நாம எல்லாரும் அதே பார்க்ல சேர்ந்து விளையாடலாம். உண்மையாவா ஜிங்கி? ஆஹா, கண்டிப்பா கோலு. அது கேட்டதும் கோலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அனில் இருந்து கோலு கூட கட்டு சிங்கியோட சேர்ந்து பார்க்ல விளையாடுறதுக்காக வந்துடுவாரு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.